ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெட்லைன் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு இது சம்மந்தமாக என்ன தகவல் தெரியுமோ அதை நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நம்ம தமிழக அரசு சார்பில் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு உடனே வங்கி கணக்குக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சுது. சில பேர் மேல்முறையீடு பண்ணாங்க. சில பேருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரித்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறைய மக்களுக்கு இருந்தது. இது சம்மந்தமான நிறைய டவுட்ஸ் நமக்கு யூடியூப் சேனலில் கூட நீங்களாம் கேட்டுட்டு இருந்தீங்க. புதுசாக விண்ணப்பிக்கிற நபர்கள் எப்போ விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தவங்களாம் இப்போ விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்லியிருக்காங்க. எங்கே நடைபெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தான். சட்டப்பேரவையில் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. வாங்க என்னன்ட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம். அதாவது புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் நம்ம புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாதங்களுக்குள் நடவடிக்கையானது எடுக்கிறாங்களாம். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு சரளமாக 1000 ரூபாய்ங்கிறது மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறாத மகளிருக்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பதிலளித்த நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1,63,57,195 விண்ணப்பங்கள் மொத்தமாக பெறப்பட்டதாகவும், அதில் 1,06,52,198 பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மேலும் மேல்முறையீட்டு மூலமாக ஒரு 9 லட்சம் நபருக்கு இந்த 1000 ரூபாய்ங்கிறது வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம டிசம்பர் மாதத்தில் மொத்தமாக கடந்த டிசம்பர் மாத கணக்கெடுப்பின்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,65,65,525 பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000ங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் இதுவரைக்கும் இந்த திட்டத்திற்கு கீழே பயன்பெறாத மகளிர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பயன்பெறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போல் புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 3 மாத காலத்திற்குள், அதாவது புதுசாக இப்போ ஒருத்தவங்க விண்ணப்பிக்கிறாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி இது சம்மந்தமாக அவங்க கொடுத்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அவங்க நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சொல்லியிருக்கிற இந்த விஷயமானது கண்டிப்பாக இப்போ நம்ம நியூ அப்ளிகேஷன் அவங்க வரவேற்கிறதாகவும் அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறத அவங்க 3 மாத காலத்திற்குள் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே அவங்க என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்ன அப்டேட் கொடுத்தாலும் அதை நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒன் திங், உங்களில் யாராவது புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இவங்க நமக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணி விட்டதுமே நம்ம உடனே நியூ நம்பர்ஸ் நியூ அப்ளிகேஷன் கண்டிப்பாக உள்ளே போட முடியும். ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அதே போல் மேல்முறையீடு பண்ணி உங்களுக்கு எந்தவித இன்ஃபர்மேஷன் வராமல் சப்போஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் வரலை அப்படிங்கிறவங்க நியூ அப்ளிகேஷன் போடலாம். யாரெல்லாம் நியூ அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, எங்கே பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இதை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்று நமக்கு கிடைக்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அது மாதிரி புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற கட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. இது குறித்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு விவரம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் உங்களுக்கு கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.